நம்ம வீட்டில் இருக்க 2 பிளேஸ் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஒன்று வந்து நம்ம வீட்டோட கிச்சன், இன்னொன்று வந்து நம்ம வீட்டோட பூஜை ரூம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய பூஜை ரூம் பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் டு உமன்ஸ் கஃபே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த பூஜை ரூம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6000 வந்திருந்தது. இந்த பூஜா ரூம் வாங்கி நான் ஒரு 7 மந்த்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து 3 லைன் பூஜா ஷெல்ஃப். நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். இதில் வந்து ஊதுபத்தியெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புது விளக்கெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். மீதியுமே வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. அதெல்லாம் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணலை. இந்த 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து கற்பூரம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் திரிநூல் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஜவ்வாது வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு ஏதாவது காயின் எல்லாம் முடிச்சு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த காயின் வந்து வச்சுருக்கேன். அதேமாதிரி நம்ம விசேஷ நாட்களில் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்போம். அதுவும் வந்து அதில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து அச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த புது விளக்கெல்லாம் வந்து நான் கடைக்கெல்லாம் போகும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்தால் நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல நாளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாக்ஸில் வந்து சந்தனம் இருக்குது. இதில் வந்து துளசி மாலையெல்லாம் வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டும் நான் வந்து வச்சுருந்தேன். 2 வந்து நான் காம்போவில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம சுமங்கலி பூஜைக்கெல்லாம் போகும்போது நமக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் கொடுத்துருந்த மஞ்சள் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ தீப்பெட்டி, அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ விசேஷமான நாட்கள் ஏற்றுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸில் வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறம் தசாங்கம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு பதிலாக தசாங்கம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து தசாங்கம் தான் வந்து ஏற்ற பார்ப்பேன். இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்க லைனில் வந்து நான் வந்து நடுவீடு வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் எங்களோட குடும்ப வழக்கப்படி. அதுக்கு கீழே வந்து காமாட்சி அம்மன் தீபம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து அம்மன் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் கீழே இருக்க லைனில் ஃபுல்லாகவே வந்து அம்மன் ஃபோட்டோ தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ மைசூர் சாமுண்டீஸ்வரி, அவங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வந்து காயின் போட்டு கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அன்னபூரணி, அதுக்கப்புறம் வந்து தங்க கோவில் சொல்லுவாங்க இல்லையா, வேலூரில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுற டோக்கன் கொடுப்பாங்க. அது பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லைனில் வந்து இதாக இருக்குது. செகண்ட் லைன், அதாவது ஃபஸ்ட் லைனுக்கு மேலே வந்து செகண்ட் லைனில் வந்து ரைட் சைடில் வந்து நம்மளோட தலைவர் முருகர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக முருகர் தான். ஸோ ஒவ்வொரு முருகர் கோவிலுக்கு போகும்போதும் வாங்குவோம். நான் வந்து வடபழனி முருகர் வந்து சென்னையில் பிறந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வடபழனி முருகர் வச்சுருக்கேன். அப்புறம் பெல்லு வந்து எப்போவுமே கீழே வைக்காமல் ஒரு தட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப வந்து விசேஷம். ஸோ அந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப நாளாக அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லிங்கமும் வந்து நான் திருவண்ணாமலை போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு தட்டில் வந்து வச்சுருக்கேன், ஒரு மனை மாதிரி போட்டு. மேலே ஒரு ரோ இருக்குது. அதில் வந்து பெருமாள், லக்ஷ்மி தாயார், அப்புறம் எங்கள் வீட்டு குலதெய்வம் ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். ஸோ குட்டியாக வந்து ஒரு பெருமாள் அலமேலுமங்கா இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோவும் வந்து அந்த பெருமாள் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இந்த காயின் முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதத்தில் முதல் நாள் வந்து முடிச்சு வைப்போம் இல்லையா, நான் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த முடிச்சு தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ஆடி 1ஆம் தேதி வரைக்கும் நான் இதை வந்து பெருமாள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன், வெள்ளி விளக்கு. இதெல்லாம் வந்து தட்டெல்லாம் வச்சு இனிமேல் தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ தாமரை கோலம் வந்து போட்டிருக்கேன் லக்ஷ்மி தாயார் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து சென்னை காளிகாம்பாள் அங்கே வாங்கினா அம்பாள் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எங்கள் குலதெய்வம் பெரியபாளையத்தம்மன், அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு குலதெய்வ சொம்பு, அதில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளி குங்கும சிம்மில் வந்து குங்குமம் போட்டு வச்சுருக்கேன் வைக்கிறதுக்காக. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா வந்து பூஜை ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பூஜை ரூம் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். அதாவது இந்த பூஜை ரூம் பார்க்கல, இதை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மூலிமா தான் எனக்கு வந்து இந்த பூஜை ரூம் வந்து கிடச்சிது. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பூஜை ரூம் கிடச்சது. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து இந்த பூஜை ரூம் வந்து நிஜமாகவே ஒர்த்து தாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மன் வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி ஃபோட்டோ வந்து நான் வேறு ஒரு கோவிலில் வாங்கினது காஞ்சிபுரத்தில். இங்கே வந்து காஞ்சி மகாபெரிவா, பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன், மீனாட்சி, கருமாரி அம்மன் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து கீழே வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சிவனுக்காக பக்கத்தில் 2 விளக்கு வச்சுருக்கேன் தனியாக அவருக்காக. அந்த 2 விளக்குமே வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கினது தான்.
ஸோ சிவன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் முருகர், அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கிற மாதிரி வந்து பூஜை ரூமை செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பூஜை ரூம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து திடீர்னு நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன் எனக்கு பிடிச்ச மாதிரியும். ஸோ வேல்மாறல் புக் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன் படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு அகலில் வந்து விபூதி போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி நம்ம விபூதி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா புது அகலில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து குபேர பானை வச்சுருக்கேன். நான் சாதாரண பானை வாங்கி அதை வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ணி அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குபேர விளக்கு வந்து வச்சுருக்கேன். எங்கள் குலதெய்வம் முன்னாடி நான் வந்து ஒரு விளக்கும் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ மதுரையில் வாங்கினது, காளிகாம்பாள் ஃபோட்டோ காளிகாம்பாள் கோவிலில் வாங்கினது. ஸோ இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாருமே அந்தந்த கோவிலில் வாங்கினது தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பூஜை ரூம் தான். நான் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய வந்து என்னால் மெனக்கெட்டு செய்கிறது தான் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.